நம்மளோட மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் வீடியோ இது. இந்த கோர்ஸில் நான் மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன். நார்மலாக மொமெண்டம் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஆல்ரெடி நல்ல ஒரு பர்ஃபார்மிங் இருக்கிற ஸ்டாக்கை எடுத்து அதில் போயிட்டு என்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நான் யூனிக்காக நம்மளோட யூனிக் மெத்தடை யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தையும் மொமெண்டத்தையும் கம்பைன் பண்ணி மார்க்கெட்டில் இயர்லியாகவே மார்க்கெட்டோட பாட்டமில் ரிவர்சல் ஏரியாலேயே மொமெண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேட்டரை நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் முக்கியம் என்னென்னா ஸ்டாக் செலெக்ஷன் தான். அந்த ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்லேயே கஸ்டமைஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் நிஃப்டி 500, நிஃப்டியில் டாப் 50 ஸ்டாக் இருக்கும், நிஃப்டி 500ல் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்கும். இது எல்லாமே லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 இயர்ஸ் டேட்டா. லாங் டேர்மில் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் நம்ம மொமெண்டம் பேஸ் பண்ணி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணும்போது எப்படி அந்த ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகுது அப்படிங்கிறத இந்த சார்ட் உங்களுக்கு கிளியராக காட்டுது. அப்போது கிளியர்லி வேல்யூ இன்வெஸ்டிங்கை விட மொமெண்டம் இன்வெஸ்டிங் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை எப்படி பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஃபண்டமெண்டல்ஸில் என்ன பார்க்கணும், டெக்னிக்கல்ஸில் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரே கிளான்ஸில் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி டிசைன் பண்ணி இந்த கோர்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ், இதுக்கு என்ன ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்டடி பண்ணணுமோ அதை ஸ்டடி பண்ணி அந்த ஃபண்டமெண்டல் அந்த ஸ்டாக்குக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு அதை ரிப்பனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிப்பனை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு தேவையான மொமெண்டம் இன்வெஸ்டிங்க்கு தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் இந்த ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ட்ரெண்டு, பை ட்ரெண்டாக செல் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரெண்டு க்ளவுடை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த க்ளவுடுக்கு மேலே இருந்தால் நம்ம என்ட்ரி எடுப்போம், கீழே இருந்தால் என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ தட் நம்ம ட்ரெண்ட் டைரக்ஷனில் தான் இருப்போம். மூணாவது ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம யூனிக்காக ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மலாக மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மூமெண்ட் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு பிரேக் அவுட்டை காட்டும். நம்மளது மூமெண்ட்டுக்கு முன்னாடியே பிரேக் அவுட்டை காட்டும். அது மாதிரியான ஒரு இதை நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நாலாவது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் மொமெண்டம். இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு இந்த 3 மந்த்ஸில் 6 மந்த்ஸில் 1 இயரில் இத்தனை பர்சன்டேஜ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி ஒரு சங்க் ஆஃப் த மூமெண்ட் முடிஞ்சிருக்கும். நம்ம பாதியிலையோ அல்லது டாப்லேயோ போய் என்டர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்படி இல்லாமல் இப்போ பாருங்கள், ப்ரைஸ் கரெக்டாகி கீழேருந்து திரும்புகிற இடத்துலையே நமக்கு மொமெண்டம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இங்கேருந்தே பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாகிட்டு இருக்குது 1 இயராக, திரும்புகிற இடத்துல மொமெண்டம் வந்துருச்சு. திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன், மொமெண்டம் இமீடியட்டாக வந்துருச்சு. திரும்ப கரெக்ஷன், மொமெண்டம் வந்துருச்சு. திரும்ப ஒரு கன்சல்டேஷன் பேஸு, மொமெண்டம் வந்துருச்சு. இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராக மொமெண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம லோ ப்ரைஸ்லேருந்தே லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை ரைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சிஸ்டமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மார்க்கெட்டில் வேறு எங்கேயுமே யாருக்கிட்டையுமே இருக்காது. இது நம்மளோட யூனிக் சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே சார்ட்டில் கொடுத்துட்டேன். இதுக்கு வெளியே நீங்கள் சின்னதாக ஒரு 2 பேராமீட்டர் மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸ்க்ரீனர், டிஜோரி அந்த மாதிரி சைட்டில் போய்ட்டு அதையும் நான் கிளியராக கோர்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்டைலும் நான் சொல்லியிருக்கேன். அதுபடி உங்களோட ட்ரேட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்குவீங்க. இது எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஒரே கிளான்ஸில் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டேட்டா பாக்ஸும் நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். இந்த சிஸ்டமோட மேஜர் காம்பனன்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த்து, இது நான் ப்ரொப்ரைட்டரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரெண்டு டைரக்ஷன் பார்த்துருவோம், ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டை பார்த்துருவோம், ஃபண்டமெண்டலையும் சார்ட்லேயே பார்த்துருவோம். டேட்டா பாக்ஸில் தேவையான இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நம்மளால் ட்ரேட் எடுத்துக்கிற மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் சிஸ்டமாக நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ராசஸ் பேஸ்டு, சிஸ்டமேட்டிக் ரூல் பேஸ்டு தான். உங்களுக்கு கெஸ் ஒர்க் எதுவும் இருக்காது. எந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் எடுக்கணும், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன என்ட்ரி டைப்பு, 2 என்ட்ரி டைப்பு, மந்த்லி டைம் ஃப்ரேமில் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிங் மெத்தடு அண்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பண்ணக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங் மெத்தட் 2 கொடுத்துருக்கேன். அதில் எது நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் என்ன பார்க்கணும், டெக்னிக்கல்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சார்ட்லேயே வர மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். சார்ட்டுக்கு வெளியே நீங்கள் என்ன டேட்டா பார்க்கணுங்கிறதும் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக இருக்கும். மொமெண்டம் இன்வெஸ்டிங்கை தரவாக கற்றுக்கிறதுக்கு நம்மளோட கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஆல்கோஸு, ஹெச்எஃப்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கிறதுனால மொமெண்டம் இன்வெஸ்டிங் மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப ஆக்டிவாக பொசிஷனை ஹேண்டில் பண்ணுறதுனால டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட கேபிட்டல் ஐடியலாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டில் இயர்லியாக என்ட்ரி பண்ணி டாப்பில் எக்ஸிட் பண்ணுற மாதிரியான சிஸ்டமாக இதை நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சிஸ்டமை நான் 3 days ட்ரையல் கொடுக்குறேன். இந்த இண்டிகேட்டரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
பார் ரிப்ளை போட்டு பார்த்துக்கலாம், லைவ்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்க பொசிஷன்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் படி எடுத்திருந்தா எங்கே எடுத்திருப்போம், என்ன ப்ராஃபிட்டில் இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு, இதோட எஃபெக்டிவ்னஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வீடியோவும் இண்டிகேட்டர் அக்சஸும் நம்ம கொடுத்துருவோம். இன்கேஸ் இந்த 3 டேஸ் உங்களுக்கு பத்தலை, நான் இன்னும் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம 1 மந்த் அக்சஸ் கொடுக்குறோம் ஒரு மினிமல் சார்ஜில். இது வந்து ஒன் டைம் தான், ஏன்னா இது வந்து கோர்ஸ் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சிஸ்டமை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறோம், 1 மந்த் அக்சஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது ட்ரையல்லே சாட்டிஸ்ஃபைட்னா டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை 1 மந்த் அக்சஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு எலாபரேட் 1.5 hours கோர்ஸ் வீடியோ அண்டு இண்டிகேட்டர் அக்சஸும் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம். நாங்கள் இந்த சிஸ்டம் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான், சிஸ்டம் கோர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஓப்பனாக அக்சஸை கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். உங்களோட வேலை என்னென்னா, நீங்கள் தரோவாக இதை செக் பண்ணுங்கள், எல்லா டெஸ்ட்டும் பண்ணுங்கள். இது 100% நான் ரீபெயிண்டிங் தான், ரீபெயிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி போயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல சிக்னல் வருதோ அந்த இடத்துலேருந்து எடுத்திருந்தா எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இதோட எஃபிஷியன்சி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். இந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். இதை வந்து நான் இப்போ ஓப்பனாக உங்களோட அக்சஸ்க்கு நான் கொடுக்குறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்ரைட்டரி டூல் வந்து ரொம்ப யூனிக்கானது. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கன்ஃபியூஷனையும் அது கிளியர் பண்ணிடும். ஸோ மொமெண்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக கேப்சர் பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏர்லியாக கேப்சர் பண்ணி லாங் டேர்ம் ட்ரெண்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சிஸ்டமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஐ ஓப்பனிங் சிஸ்டமாக இருக்கும். நம்மளோட பழைய கோர்சஸ் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுப்போம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இதில் மல்டிஃபோல்ட் வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரையல் வேணும் அப்படின்னாலோ, நம்மளோட மற்ற கோர்சஸ் பற்றின டீட்டெயில் வேணும், ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னாலோ இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்தராக எந்த கிளாரிட்டி வேணாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் அஸ். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தென் ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ட்ரையல் பீரியடில் அதுக்கப்புறம் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.